Praise the Lord. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. நம் அனைவருக்கும் தெரியும், வார்த்தை என்பவர் இயேசு கிறிஸ்துவானவர். இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு இந்த கடைசி யுத்தத்தில் தேவ ஜனங்களோடு தேவ சேனையோடு கூட சாத்தானை ஜெயிக்க ஆண்டவர் புறப்பட்டு செல்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் சாத்தான் பயப்படுவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே. ஆகவே தான் இங்கே வார்த்தையானவர் தோய்க்கப்பட்ட இரத்தத்தினால் உண்டான வஸ்திரத்தை தரித்து இங்கே சாத்தானை கடைசி யுத்தத்தில் வீழ்த்தும்படியாக போய் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, கடைசி யுத்தமே இயேசுவின் இரத்தத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் ஜெயிக்கப்பட முடியுமானால், ஜெயத்தை கொடுக்குமானால், இந்த நாளிலே இந்த பூமியிலே வாழும் பொழுது நமக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு சத்துருவின் கிரியைகள், சாத்தான், பிசாசு, பொல்லாத வல்லமைகள், அந்தகார லோகாதிபதிகள், இந்த பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதி, துரைத்தனம், அதிகாரம், இப்படி எந்த வல்லமை இருக்கட்டும், இவைகள் பயப்படக்கூடிய இரண்டே இரண்டு காரியம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அவருடைய வார்த்தையின் வல்லமை மட்டுமே. ஆகவே இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். நமக்கு எதிராய் வருகிற சாத்தானுடைய பிசாசுடைய சகல தந்திரங்களையும் வல்லமையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயுதமாய் இருக்கிறது. அதை எடுப்போம், சத்துருவின் சகல வல்லமைகளை முறியடிப்போம், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவோம். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.